நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து. எப்பவும் போல நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூல் வெளியே பார்த்துட்டு வந்துடலாம். ஆசிரியர் பெயர் சி. சுப்பிரமணிய பாரதியார். சிறப்பு: கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் நடத்திய இதழ்கள் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டும் இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்னு உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்கிறாரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு பாரதிதாசன் இவரை புகழ்ந்திருப்பாரு. நம்மளுடைய பாடப்பகுதி பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி, வாங்க நாம் இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். நுழையும் முன்: மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் இல்லை, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்பு உடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க. புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியிருக்காங்க. அத்தகைய பாடல் ஒன்று தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். தோம் தனனனான தோம் தனனனான தோம் தனனனான தானே நனான தானே நனான தானே நனான. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. இந்த பாடல் மூலமா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ வேண்டும், ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கக்கூடிய வளமான தமிழ் மொழி வாழ வேண்டும். 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து தம் புகழ் கொண்டு தமிழ் மொழி வாழ வேண்டும். எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ வேண்டும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால தமிழ் மொழி மேன்மை உற்று உலகம் முழுவதும் சிறப்படைய வேண்டும். பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும். தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கி இருக்கக்கூடிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க அப்படின்னு தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி வாழ்த்துகிறார். நன்றி.